வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் ஜெயில தான் போடணும்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பேசி ராஜியும் அரசியும் மட்டுக்கும் வீட்டுக்கு விட சம்மதிக்கிறாங்க. கையெழுத்து போட்டு போக சொல்லுங்கன்னு சொல்ல ராஜியும் அரசியும் அழல்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கால, தைரியமா இருக்கணும் சரியா அப்படின்னு கோமதி அரசியை சமாதானப்படுத்த அம்மா அப்படின்னு அழறாங்க. அரசி அப்பா இருக்காருல்ல, என்னங்க சொல்லுங்க அவகிட்டன்னு கோமதி சொல்ல அரசி அவங்க அப்பாட்ட போறாங்க. அவங்க தோல்ல சாஞ்சிட்டால அவரை முதுகுல தட்டி கொடுத்து அழாதப்பா அரசி அப்படிங்கிறவரு அரசியை பிரிச்சு நிமித்தி சரி நீ வீட்டுக்கு போங்கிறாரு. கண்ணுல கண்ணீரோட பாத்துட்டு இருக்காரு பழனி. ராஜியை அழுதுட்டே கதிரை பார்க்க அழாத ராஜின்னு அவரு சொல்ல ராஜியை அழுகையை கட்டுப்படுத்த முடியாம கதிரை கட்டிக்கிட்டு அழறாங்க. அழாத ராஜின்னு அவரு கையை கீழே தொங்க போட்டுட்டே இருக்காரு. முத்துவேலும் சக்திவேலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா நிக்கிறாங்க. அரசி அழுவுறத பார்த்து தாங்க முடியாம குமரவேல் நிக்கிறாரு. ராஜி அழுதுட்டே இருக்க ராஜி ராஜி அப்படின்னு ராஜியோட கைய தட்டி கொடுத்துட்டு இருக்காரு கதிர். மீனா செந்தில் கிட்ட வந்து அவரோட கன்னத்துல கைய வச்சு ஏங்க ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்ல சரி பத்திரமா இரு நீ அப்படிங்கிறாரு அவரு. சரிங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம் கிளம்பலாம் வாங்கன்னு லாயர் சொல்ல மீனா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கப்பாங்கிறாரு பாண்டியன். சரி வாங்க கிளம்பலாங்கிறாரு முத்துவேல். மத்தவங்க எல்லாம் நாளைக்கு வந்துருவாங்க வாங்க அப்படின்னு முத்துவேல் கூப்பிட அரசி வாமா அப்படின்னு மீனாவோட அப்பாவும் கூப்பிடுறாரு. ராஜி வான்னு குமரவேல் கூப்பிட ராஜி திரும்பி திரும்பி கோமதியையும் பாண்டியனையும் பார்த்து அழுதுட்டே இருக்காங்க. வாங்க 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 எல்லாரும் போலாம் வா அப்படின்னு கூப்பிட அரசி வர்றாங்க. வா அரசி வா ராஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா நடக்க மாப்பிள்ள பத்திரமா இருங்க சம்மந்தி தைரியமா இருங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவும் அவங்க கூட நடக்கிறாரு. அவங்க எல்லாம் போயிட பழனி மட்டும் அங்கேயே நிக்கிறாரு. கோமதி அழுதுகிட்டே அப்படியே பாண்டியன் தோல்ல சாஞ்சிக்க அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல வர்றாரு பழனி. இன்னும் என்னென்ன கஷ்டத்தை பார்க்கணுமோ அப்படின்னு மனசுல வருத்தப்படுறவரு மச்சான் நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க, எங்க தலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு பழனி சொல்ல பாண்டியன் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க வரேன்னு உடஞ்ச குரல்ல சொல்லிட்டு பழனியும் திரும்புறாரு. அம்மா அழாதீங்கம்மா தைரியமா இருங்க அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க கோமதி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டேஷன் பெஞ்சில் சோர்ந்து போய் கோமதி உட்கார்ந்துருக்க. செந்தில் அவங்கள தன்னோட தோல்ல சாச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர் உட்கார்ந்துருக்காரு. நின்னு கால் மட்டும் மறுத்து போகல, மொத்தமா மறுத்து போய் நிக்கிறாரு சரவணன். அப்பா அம்மாவை மட்டுமாவது வீட்டுக்கு அனுப்பிடலாம் இல்லப்பா, பாருங்கப்பா அம்மாவால சுத்தமா முடியவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சரவணனோட கூடவே பாண்டியனும் போறாரு. கோமதி செந்தில் கதிர்னு 3 பேருமே எழுந்து வர்றாங்க. மேடம் மேடம் நீ எதிரில் போய் நிக்க மொபைல பாத்துக்கிட்டே வந்தவங்க சொல்லுங்கிறாங்க. ப்ளீஸ் மேடம் எங்க அம்மாவை மட்டுமாவது வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சரவணன் கேட்க அதெல்லாம் அனுப்ப முடியாதுப்பாங்கிறாங்க. அவங்க என்ன இவ்வளவு ரூடா பேசுறாங்கன்னு 2 பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. இவங்களை கூட்டிட்டு போக வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ரெடி ஆயிடுச்சுங்க மேடம்ங்கிறாங்க ஒரு எஸ்ஐ. அப்படின்னு அவங்க தலையாட்ட மேடம் இப்போ எங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க இன்னைக்கு நைட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது, அதான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல பாண்டியன் கோமதி அவங்க பிள்ளைங்க 3 பேருன்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஜெயிலா ஜெயிலான்னு எல்லார் வாயிலையும் வருது அதிர்ச்சியோட. இன்ஸ்பெக்டர் ரொம்ப சாதாரணமா ஆமாங்கிறாங்க. இங்க பாருங்க நாங்கெல்லாம் ஒன்னாதானே இருப்போம் அப்படின்னு கோமதி பயமும் தடுமாற்றமா கேட்க இல்லம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்கும். நீங்க வேற இடத்துல இருப்பீங்க, இவங்கெல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஐயோன்னு கத்திடுறாங்க கோமதி. எல்லாருமே அப்படி இல்ல அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க என்னங்க அப்படின்னு கோமதி கத்திட மேடம் என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல நான் யாருக்கிட்டையுமே கெஞ்சி நின்னதே இல்லைங்க மேடம், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன் எங்க எல்லாத்தையும் விட்டுருங்க மேடம்ங்கிறாரு பாண்டியன். என் பொண்டாட்டி கோமதி உடம்பு சரியில்லாதவ, இவளால ஜெயில எல்லாம் இருக்க முடியாதுங்க மேடம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல பயத்திலையும் வருத்தத்திலையும் கோமதி அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஃபியூ செகண்ட்ஸ் யோசிக்கிற இன்ஸ்பெக்டர் சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மறுபடியும் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. எஃப்ஐஆரா அப்படி என்ன குத்தம் பண்ணிட்டோம் நாங்கன்னு அவங்க முகத்துல அப்பட்டமான அதிர்ச்சி தெரியுது. மேடம் பிளீஸ் மேடம் புரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட நின்று பேசினா இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சரக்குன்னு திரும்பி போயிடுறாங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சரவணன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அவங்க போயிடுறாங்க. இங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போக கோமதி மூச்சு கூட விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. செந்தில் அப்படியே திகைப்போட ஆறுதலா அவங்க அம்மா தோல்ல கைய வச்சு தட்டி கொடுக்க ஐயோ செந்தில்னு கதறாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் வெளியே வந்து நிக்கிறாங்க, இன்னும் வீட்டுக்கு போகல. எல்லாரும் அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிளா நிக்க அண்ணே
நாளைக்கு அவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல அப்படின்னு பழனி கேட்க சக்திவேல் யோசனையா நிக்கிறாரு. ஆமாங்கிறாரு முத்துவேல். அண்ணி அப்படின்னு அரிசியும் அக்கா அப்படின்னு ராஜியும் மீனாவை கூப்பிட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ச்சே, சம்மந்தி அம்மாவை மட்டுமா அதை விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஆனா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு மீனாவோட அப்பா. வீணா போன குடும்பத்தை தூக்கி வீட்டுல உட்கார வச்சா இதுதான் நிலைமை அப்படின்னு சக்திவேலும் வருத்தமா சொல்றாரு. மீனா கோவத்துல பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. நாளைக்கு அம்மாவும் வந்துருவாங்கல்ல அப்படின்னு அரசி கேட்க, வந்துருவாங்க அரசி அப்படின்னு குமரவேல் சொல்றாரு. கண்டிப்பா வந்துருவாங்கம்மா, நீ கவலைப்படாதங்கிறாரு முத்துவேல். சக்திவேலும் அரசியை பார்த்து லைட்டா தலையாட்டி கண்டிப்பா வந்துருவாமா, எப்படியா இருந்தாலும் எடுத்துருவோங்கிறாரு சக்திவேல். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தாமா கஷ்டம், நாளைக்கு எப்படியும் ஜாமீன் வாங்கிடலாங்கிறாரு வக்கீல். அழுகையோட எல்லாரையும் பாக்குற அரசி, ஜெயில அடிக்கலாம் மாட்டாங்கல்லன்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்னும் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு குமரவேல். அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்னு மெதுவா சொல்றாரு முத்துவேல். அப்படின்னு மீனா ஆதரவா தட்டி கொடுக்க ராஜி தேம்பி தேம்பி அழறாங்க. இங்க பாரு ராஜி, அழாத அப்படின்னு குமரவேல் சொல்ல, ராஜி அழாதமான அவங்க அப்பாவும் சொல்றாரு. அத்தை தாங்க மாட்டாங்கப்பா, அவங்க எல்லாரும் பாவங்கிறாங்க ராஜி. ராஜிமா அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, எல்லாம் விட்டுற மாட்டோம், பாத்துக்கலாங்கிறாரு சக்திவேல். மச்சான் இந்த அவமானம் தாங்க மாட்டாரு, அவருக்கு ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னேங்கிறாரு பழனி. அரசி ரொம்ப பயத்தோட ஆன்னு பாக்குறாங்க. ராஜியும் பயத்துல திகைச்சு போய் அப்படியே நிறுத்த பாக்குறாங்க. சித்தப்பா அப்படின்னு மீனா கூப்பிட, டேய் நீ வேற பயமுறுத்தாதடா அப்படிங்கிற முத்துவேல். சில நேரம் நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இதுக்கு மேல நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு மீனா கேட்க, எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. முடியாதுமா அப்படின்னு வக்கீல் சொல்ல, அரசியும் ராஜியும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அழாத ராஜி, பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, வாங்க அப்படின்னு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கோமதியையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு வர, கோமதியை முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வர்றாங்க. அக்கா அப்படின்னு பழனி பார்த்துட்டு கூப்பிட, அம்மா அப்படின்னு அரசி அழுதுட்டு இருக்க, வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே அரசி வந்து கோமதியை கட்டி பிடிச்சிட்டு அழ, அரசி அப்படின்னு அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. ராஜி வந்து கோமதி கைய பிடிக்க, எல்லாரும் நகருங்க நகருங்கம்மா, வண்டியில ஏறுங்க, போங்க போங்க, ஏறுங்கன்னு சொல்றேன்ல, போங்க அந்த பக்கம் அப்படின்னு கான்ஸ்டபிள்ங்க மாறி மாறி விரட்டிட்டு இருக்காங்க. அத்தை 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 அப்படின்னு ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி, வாமா வண்டியில ஏறுமா அப்படின்னு கோமதியை பிரிச்சு கொண்டு வந்து வண்டியில ஏத்துறாங்க ஒரு கான்ஸ்டபிள். அப்பா அத்தை அம்மா அப்படின்னு அரசியும் ராஜியும் மாறி மாறி கதறிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத சோகத்தோட சரவணன், செந்தில், கதிர் 3 பேரும் பாக்குறாங்க. மீனாவும் தாங்கிக்க முடியாத வேதனையோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே அப்படின்னு கதறிக்கிட்டே அரசி போக, மீனா அவங்கள தடுத்து புடிச்சுக்கிறாங்க. அண்ணி அப்படின்னு திரும்பி அரசி அவங்கள பார்த்து அழ, கதிர் கதிர் கதிர்னு ராஜி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி அப்படிங்கிறதுக்கு மேல அவராலையும் எதுவும் பேச முடியல. கதிர்னு கதறிக்கிட்டு ராஜி அவர்கிட்ட போக போக முத்துவேல் ராஜியை பிடிச்சிக்கிறாரு. அப்பா கதிர்ப்பா, அப்பா என்னப்பா அப்படின்னு ராஜி முகமெல்லாம் சிவந்து கண்ணி போய் அழுதுட்டு இருக்க, வந்துருவாங்கம்மா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு உங்க அப்பா. மாப்பிள்ள தைரியமா இருங்க, நாளைக்கு எப்படி நீங்க வெளியில வந்துருவீங்க. அப்பா அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் தைரியம் சொல்லணும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாளைக்கு எப்படி வந்துருவீங்க அப்படின்னு செந்திலுக்கும் மத்த 2 பேருக்கும் ஆறுதல் சொல்றாரு மீனாவோட அப்பா. அரசியும் ராஜியும் கண்ணீர்ல கரைஞ்சிக்கிட்டு இருக்க, வாங்க வண்டியில ஏறுங்க, ஏறுங்க சார் ஏறுங்க, சொல்றோம்ல ஏறுங்க, வண்டியில ஏறுங்க சார், வாங்க சார் அப்படின்னு 2-3 கான்ஸ்டபிள் அவங்கள எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ராஜியும் அரசியும் அத்தை அம்மா மாமா அப்படின்னு கதர்னு கதறிட்டு இருக்க, போலீஸ் வேன் 2 கிளம்பிட்டு அங்க இருந்து, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு நடு ரோட்ல வந்து நின்று அழுதுட்டு இருக்காங்க அரசி. அவங்க வண்டி 2 கிளம்பி போக எல்லாரும் வேதனையும் சங்கடமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சக்திவேல் கண்ணுல கடகடன்னு கண்ணீர் வழியுது. ராஜி முகத்தை மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராஜி ராஜி அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்க, மீனா 2 பேர் தோல்லையும் கைய போட்டு ஆதரவா கூட்டிட்டு வர்றாங்க. இனிமே இங்க நிக்க வேணாம், எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கனத்த மனசோட சக்திவேலும் குமரவேலும் சரின்னு மெதுவா தலையாடுறாங்க. வாங்கம்மா போலான்னு கூப்பிடுறாரு பழனி. அம்மாடி மீனா, பிள்ளைங்களை கூட்டிட்டு வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மீனாவோட அப்பா கூப்பிட, இல்லப்பா நான் வரலங்கிறாங்க மீனா. ஏம்மா மாப்பிள்ள வேற இல்ல, நீ மட்டும் குவார்டர்ஸ்ல தனியா இருப்பியான்னு கேக்குறாரு உங்க அப்பா. இல்லப்பா நான் ராஜி அரசியோட எங்க வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க மீனா. அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கூடவே இருந்து பாத்துக்கிடுறேங்கிறாரு பழனி. அப்படியா, சரி சரிம்மா, பத்திரமா இருங்க, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்பாவுக்கு போன் பண்ணு அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, சரிங்கப்பான்னு தலையாட்டுறாங்க மீனா. அழுவாதம்மா, அழாத ராஜி, நாளைக்கு அவங்க எல்லாரும் வந்துருவாங்கன்னு மீனாவோட அப்பா 2 பேருக்கும் ஆறுதல் சொல்றாரு. அம்மாடி ராஜி வா, அரசி வா அப்படின்னு பழனி கூப்பிட, வாங்க போலான்னு குமரவேலு கூப்பிடுறாரு. ராஜி வா போலாம் நட அப்படின்னு எல்லாரும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. போங்கன்னு எல்லாரையும் நடக்க விட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காரு முத்துவேல்.
ரோட்ல அங்கங்க ஆளுங்க நின்னுட்டு இருக்க. வேல்ஸ் வீட்ல பாட்டியை மாறி வடிவு 3 பேரும் வெளியே தான் இருக்காங்க. விசாரணை முடிச்சு அனுப்பிடுவோன்னு சொன்னாங்க. இன்னுமா விசாரணை முடியாம இருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, தெரியலையே அத்த அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்க. ஹெட்லைட் வெளிச்சம் வருது. அது குமரவேலோட 2 வீலர். பின்னாடியே கார் வர மாறி இதை பார்த்துட்டு அத்த அப்படின்னு மாறி கூப்பிட, அத்த பழனி அப்படின்னு வடிவும் சொல்றாங்க. ஏன்பா பழனி அப்படின்னு பாட்டி அவசரமா திண்ணேர்ல இருந்து எழுந்து வர, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கிறாரு அவரு. எங்கடான்னு கேட்க, அதோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியில இருந்து இறங்குறாரு அவரு. வந்துட்டாங்க அப்படின்னு கார் கிட்ட ஓடி போய் பின் கதவை திறந்து விடுறாரு அவரு. அரசி இறங்கி வர, அம்மாடி அப்படின்னு பாட்டி கூப்பிட, அம்மாச்சின்னு அழுதுகிட்டே போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க அரசி. அடுத்து இறங்கி வர்ற ராஜி அவங்க அம்மா கிட்ட ஓட, அவங்க அம்மாவும் கையை நீட்டி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அழாத ராஜி அழாதன்னு சொல்ல ராஜி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அவங்க அம்மா தோல்ல விழுந்து. அரசி அரசி ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு அம்மாச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அரசிய. அம்மாச்சி அம்மாச்சின்னு அழுதுட்டே இருக்காங்க அரசி. அம்மா பாவம் அம்மாச்சி அப்படின்னு அரசி அழுதுட்டு இருக்க. எல்லாரும் ரொம்பவும் வருத்தமும் சங்கடமா நிக்கிறாங்க. அழாத அழாத என்ன அப்படின்னு அரசியோட கண்ணத்தை தொடச்சு விடுறாங்க பாட்டி. அடுத்தது பாட்டி முத்துவேலை பார்த்து, டேய் எங்கடா கோமதி எங்கன்னு காரையும் அவரையும் பார்த்துட்டு கேக்குறாங்க. வேல்ஸ் 3 பேரும் பதில் சொல்ல முடியாம நிக்க, மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. ஏன்பா மத்தவங்க எல்லாம் எங்கப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, அழுதுகிட்டு இருந்த ராஜியும் நிமிர்றாங்க. ஏங்க எங்க அப்படின்னு வடிவும் கேக்குறாங்க. அம்மா உள்ள போலாமே அப்படிங்கிற முத்துவேல் சாவி யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறாரு. வீட்டை கூட போட்ட விடாம எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, நான் தான்ப்பா சும்மா கதவை சாத்தி வச்சேன். ஏன்பா கோமதி எங்கப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி. உள்ள போய் பேசிக்கலாங்கிறாரு முத்துவேல். ஐயோ கோமதி ஏன் வரல அத முதல்ல சொல்லுங்க சொல்லியாங்கிறாங்க பாட்டி. முத்துவேல் தம்பிய பார்க்க, ஆத்தா அண்ணன் தான் சொல்லுதில்ல உள்ளர போ ஆத்தாங்கிறாரு சக்திவேல். ஆத்தா அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. வாய் கூசாம நிறைய பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அக்காவையும் மச்சானையும் பசங்களையும் விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல, பாட்டி மாறி வடிவு 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் என்ன இதுங்கிற மாதிரி ஒருத்தர் பாத்துக்க, ஐயோ நம்ம வீட்ல எல்லாம் வந்து கூட விசாரிச்சாங்களேப்பா, நாங்க நல்ல விதமா தானே சொல்லி அனுப்பணும் அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. நீங்க சொன்ன நல்லதை விட அவங்க பல மடங்கு கெட்டது எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு பழனி. ஏன்பா நீங்க எல்லாம் போனீங்களே, நீங்க போயுமா அவங்கள விடல அப்படின்னு பாட்டி கேட்க, முத்துவேல் சங்கடமா தலை திருப்புறாரு. ஆத்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க ஆத்தா, அவங்களையும் கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் ரொம்ப சங்கடமா உடைஞ்ச குரல்ல சொல்றாரு. ஐயோன்னு பாட்டி ரொம்ப அழறாங்க. அப்போ இன்னைக்கு ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கோமதி இருப்பாளா அப்படின்னு வடிவு அதிர்ச்சியோட கேட்க, சக்திவேல் எப்படின்னே சொல்றதுங்கிற மாதிரி முத்துவேல பாக்குறாரு. எல்லாருமே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அரசி அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிக்க, அம்மா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, உள்ளர போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு முத்துவேல். கூட்டிட்டு வாங்கன்னு முத்துவேல் சொல்ல, வாமா கூட்டிட்டு வாமான்னு மீனா கிட்ட சொல்றாரு பழனி. வாங்கன்னு மீனா கூட்டிட்டு வர அரசியோட கைய பிடிச்சி பாட்டி கூட்டிட்டு வர்றாங்க. கூடவே மாறி ராஜி வடிவன்னு எந்த தயக்கமும் இல்லாம எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பழனி முத்துவேல் சக்திவேல்னு 3 பேரு இறுகின முகத்தோட நிக்கிறாங்க. அண்ணே வீட்டுக்குள்ள நீங்களும் வாங்கண்ணே. அண்ணே நீங்க தங்கச்சிக்காகவும் மகளுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க, இப்போ தங்கச்சி வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? வாங்கன்னு பழனி கூப்பிடுறாரு. ஆனா 2 பேரும் ரொம்பவே தயங்கிட்டு நிக்கிறாங்க. வாங்கன்னு மறுபடியும் பழனி கூப்பிட, அப்படின்னு முத்துவேல் தலையாட்டுறாரு. சக்திவேல் ரொம்ப சங்கடமா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்படியே ஒரேட்டு அவங்க வீட்டை நோக்கி அவர் கால் எடுத்து வைக்க, முத்துவேல் சக்திவேலோட தோல்ல கைய வைக்கிறாரு. சக்தி வா அப்படின்னு கூப்பிட, வாங்கண்ணே வாங்க அப்படின்னு ஆர்வமா கூப்பிட, சக்தி அப்படியே தயங்கிட்டே நிக்கிறாரு. வா சக்தி தம்பியோட கையை பிடிச்சிட்டு முத்துவேலும் பாண்டியன் வீட்டை நோக்கி நடக்கிறாரு. வாங்கண்ணே அப்படின்னு பழனி அவங்க 2 பேரையும் உள்ளர கூட்டிட்டு வர, நிலப்படி உயரமும் முத்துவேலோட உயரமும் ஒரே அளவு இருக்கு. அவரு லைட்டா குனிஞ்சு உள்ளர வர்றாரு. கூடவே சக்திவேலும் வர்றாரு. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு காட்சி இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு. வாங்கண்ணே வாங்க அப்படின்னு 2 பேரையும் உள்ளர கூட்டிட்டு வர, சோஃபாவில பாட்டி உட்கார்ந்துருக்க. அரசி அழுதுகிட்டே அவங்க தோல்ல சாஞ்சிருக்காங்க. அடிவு நிக்க சோஃபால உட்கார்ந்துருக்க ராஜி அவங்க அம்மாவோட இடுப்போட சேர்த்து கட்டி பிடிச்சிருக்காங்க. அழுகையும் அதிர்ச்சியுமா வீட்டுக்குள்ள வந்தவங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. உட்காருப்பா அப்படின்னு பாட்டியும் சொல்ல, லைட்டா தலையை மட்டும் அசைக்கிறாரு முத்துவேல். உட்காருங்கண்ணே வாங்க உட்காருங்க அப்படின்னு பழனிவேல் சொல்ல, முத்துவேல் ஒரு சேர்ல உட்கார்றாரு. சக்திவேல் அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க சேர்ல உட்காரு. அடா 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 அடா, பாண்டியன் வீட்டில் வேல்ஸ் குடும்பம் நம்பவே முடியலங்க. இன்னமும் அம்மாவை கட்டிட்டு அழுதுட்டு இருந்த ராஜி அப்படியே தேம்பிக்கிட்டே, அப்பா
அப்பா அத்தை ரொம்ப பாவம்ப்பா, மாமாலாம் நொறுங்கி போயிட்டாரு அப்படின்னு ராஜு சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு முத்துவேல். சரவண மாமா, செந்தில் மாமா, கதிர்லாம் எதுவுமே எந்த தப்புமே செய்யாதவங்க, அவங்களுக்கு எதுக்குப்பா இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே கேக்குறாங்க. ராஜிமா அழாதங்கிறாரு பழனி. அம்மாவும் அப்பாவும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க, ஜெயிலுக்கு போறதெல்லாம் அவங்களால தாங்கவே முடியாதுன்னு அழறாங்க அரசி. பாட்டி அழுத வண்ணம் தான் இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அத்தா, இல்லன்னா இன்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மெல்லிசான குரல்ல சொல்றாரு சக்தி. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிடுங்க, நாளைக்கு எப்படியாவது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவோங்கிறாரு சக்தி. பாட்டி அழுதுகிட்டே அரசியோட கன்னத்துல தட்டி கொடுத்து அழாத அழாத என்ன அழாதன்னு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வக்கீல் தான் ஏற்பாடு பண்ணி இருக்கோம், எப்படியும் நாளைக்கு வந்துருவாங்க, என்ன ஆனாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற முத்துவேல் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாரும் இன்னைக்கு அங்க வர்றீங்களான்னு கேக்குறாரு. ராஜி அப்படியே டப்புன்னு அவங்க அப்பாவை பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. இல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க அரசி. ராஜியும் நிமிர்ந்து கண்ணை தொடச்சுக்கிட்டு இல்லப்பா நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் வேணா இங்கேயே இருந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறேன்னு அப்படின்னு பழனி சொல்ல சரி அப்படிங்கிறாரு முத்துவேல். ராஜி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ராஜியோட கைய ஆறுதலா பிடிக்கிறாரு முத்துவேல். அழாத அழாதன்னு ஒரு ஆறுதல் படுத்த அப்பா அப்பான்னு ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க ராஜி. படி ஒரு பக்கம் அவங்க தலைய தடவி கொடுத்துட்டு இருக்க ராஜி. அழாதம்மா, நான் தான் சொல்றேன்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க. உள்ள கை வச்சிருந்த அம்மாவோட கைய அம்மா அப்படின்னு புடிச்சுக்கிறாங்க ராஜி. போங்க போய் படுங்க, எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்கம்மா அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணே போலாமான்னு சக்திவேல் கேட்க அப்படின்னு முத்துவேல் எழுந்து நிக்கிறாரு. எதிரில தான் இருக்கும், ஏதாச்சும் வேணா கூப்பிடுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரிப்பான்ற மாதிரி அவங்க அம்மா தலையாட்டுறாங்க. பழனி பாத்துக்க அப்படிங்கிற சக்தி போலாமான்னு கேக்குறாரு. சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு நகர சரின்னு தலையாட்டுறாரு பழனி. மீனா எதுவும் பேசாம அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. கோலம் போட வரும்போது, செடிக்கு தண்ணி ஊத்த வரும்போதெல்லாம் நான் அந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி பேசி இருக்கேன், அப்படியே அப்பாவி மாதிரி இல்ல பேசுவா, அவ மனசுல இம்புட்டு விஷம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா அப்படின்னு பாட்டி ரொம்ப வேதனையோட புலம்பி தலையாசிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அடுக்கி இருக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தேன்னா நீ தாங்க மாட்டாத்தா, மனுஷத்தன்மை கொஞ்சம் இருந்தா கூட இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்ப வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்கல்ல அப்படின்னு அரசி கேட்க கண்டிப்பா வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அரசின்னு ஆறுதல் படுத்துறாங்க வடிவு. தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு வடிவு சொல்ல அம்மாவோட வயிற்றுல சாஞ்சிட்டு அழுதுட்டே இருக்காங்க ராஜி. இன்னொரு பக்கம் அரசி அழுதுகிட்டே இருக்காங்க. முடியா இரவே விடியா பகலைங்கிற மாதிரி ராத்திரி போய்கிட்டே இருக்கு. பாண்டியன் ஒரு தனி செல்லுல உட்கார்ந்து இருக்காரு. செந்தில் ஒரு செல்லுலையும், சரவணன் ஒரு செல்லையும், கதிர் இன்னொரு செல்லுலையும் விரக்தியும் வெறுப்புமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பாண்டியன் மனசுல இனிமே என்ன ஆனாலும் சரிப்பா, இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் சரிப்பா, என்னால இவ கூட இதுக்கப்புறம் வாழவே முடியாதுப்பா, இவகிட்ட இருந்து எனக்கு டைவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொன்னதும் அழுதுட்டு இருந்த மயிலு அப்படியே அதிர்ச்சியா பார்த்ததும் பாண்டியன் மனசுல வருது. சரவணன் அப்படியே தரையில படுத்த கைய தலைக்கு அடியில கொடுத்து மல்லாக்க பார்த்துட்டு இருக்காரு. அவர் மனசுல பாக்கியம் சொன்னது வருது. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு, எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கிடலாம், என் பொண்ணை உள்ளர கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு பாக்கியம் சொன்னதும் இல்லன்னான்னு கோமதி கேட்க இல்லன்னாவா, நீங்க ஒருத்தர நிம்மதியா இருக்க முடியாது, போலீஸ் கேஸ்ன்னு இழுத்து விட்டுடுவேன், அதுக்கப்புறம் உங்க குடும்ப கௌரவம் தான் சந்தி சிரிக்கும் அப்படின்னு பாக்கியம் சொன்னதையும் அப்படியே நினைச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு சரவணன். இன்னொரு இடத்துல ஒரு செல்லுல திட்டு மேல கைய வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க கோமதி. அவங்க மனசுலயும் நீங்க பேசின பேச்சுக்கும் நீங்க எல்லாரும் பண்ணின ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு பாக்கியம் சாபம் கொடுத்ததும் எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்க இன்னைக்கு நாங்க கண்ணீர் வடிக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பீங்க அப்படின்னு பாக்கியம் சாபம் கொடுத்ததும் எல்லாரும் திகைச்சு போய் நின்னதும் கோமதி மனசுல வர இன்னும் அழறாங்க. ரொம்பவே நொறுங்கி போன பாண்டியன் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்க பாக்குற நம்மளுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆட்டோல ஏறும்போது இன்னையோட உங்க குடும்ப நிம்மதியை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க, டைவர்ஸ் கேக்குறீங்கல்ல, டைவர்ஸ் அதை எப்படி வாங்கிடுறீங்கன்னு நாங்களும் பாத்துறோம் அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு போனதுதான் சரவணனோட காதுக்குள்ள மாறி மாறி வருது. அப்போ ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க. சார் சார் அப்படின்னு ஓடி வர்றாரு கதிரு. எங்க அம்மா எப்படி இருக்காங்க, எங்க அப்பா எப்படி இருக்காங்க, எங்க அண்ணனுங்க எப்படி இருக்காங்க சார், சொல்லுங்க சார், சார் எல்லாரும் எங்க இருக்காங்க சார், சார் சார் சொல்லிட்டு போங்க சார், சார் சொல்லிட்டு போங்க சார், சார் அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி எக்ஸ்ட்ரீமா கத்துறாரு கதிர். எந்த பதிலும் வராம அவர் கம்பியில தலையை முட்டிட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்க.
செந்தில் மெதுவா எழுந்து போய் அங்க மூலையில பானையில வச்சிருக்க தண்ணிய டம்ளர்ல மோக்குறாரு. தண்ணிய மோந்தவர் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் வச்சிடுறாரு. தண்ணிய குடிக்கல, மறுபடியும் வந்துடுறாரு. கோமதி அழுதுகிட்டே, நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, கடவுளே, பார்க்க கூடாத இடத்தெல்லாம் பாக்குறேனே, ஐயோ அப்படின்னு விடாம அழுதுகிட்டே இருக்காங்க கோமதி. சரவணனுக்கு தாங்க முடியல. உட்கார்ந்து பாக்குறாரு, நின்னு பாக்குறாரு, படுத்து பாக்குறாரு. பயங்கர டென்ஷனோட மயிலுக்கு பூ வச்சு விட்டதெல்லாம் நினைச்சு கடுப்பு ஆயிட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடிட்டு இருக்க. நடந்த சண்டை, இவங்க ஜெயிலுக்கு வர்றது, ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு நினைச்சுக்கிட்டு தூங்காம அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இழுத்துட்டு வந்தது, ஊரே வேடிக்கை பார்த்தது, கூட்டிட்டு வந்து ஜீப்ல ஏத்துனது அப்படின்னு ஒவ்வொன்னா ஒருத்தர் நினைப்புலையும் மாறி மாறி வருது. செந்திலுக்கு ஒரு பக்கம் தண்ணி தாகம், இன்னொரு பக்கம் குளிர் வாட்டுது. கதிர் கம்பிய பிடிச்ச வாக்கிலேயே அழுதுகிட்டே இருக்காரு. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாரால என்ற பாட்டு போயிட்டு இருக்கு. 5 பேரும் சொல்ல முடியாத வேதனையிலையும் சங்கடத்திலையும் உட்கார முடியாம நிக்க முடியாம எதுவும் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. பாக்குற நம்மளுக்கே மனசு ரொம்ப பதப்பதைக்குது. செந்தில் வந்து அவரோட செல்லோட கம்பிய பிடிச்சிட்டு, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கணும்னு தெரியலையே, என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு முகத்தை தேய்ச்சிட்டு நிக்கிறாரு. கதிர் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. சரவணன் சொல்ல முடியாத வெறுப்பும் கோவமோ வருத்தமுமா அப்படியே விட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்காரு. கோமதி நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காங்க. கண்ட்ரோல் இல்லாம கண்ணீர் அவங்க கண்ணை விட்டு வந்துகிட்டே இருக்கு. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க பாண்டியன், இந்த கஷ்டத்தெல்லாம் நாம கூட தாங்கிக்கலாம், பாவம் கோமதி எப்படி தாங்கிக்க போறாளோ, அதுவும் ஜெயிலு, கடவுளே, நல்லது செஞ்சோம், தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மனசுல புலம்பிட்டு இருக்காரு பாண்டியன். அழுதுட்டே இருக்க கோமதி ஒரு கட்டத்துல நிமிர்ந்து கண்ணை தொடச்சிட்டு எழுந்து நிக்கிறாங்க. அவங்களால சுத்தமா எழுந்து கூட நிக்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டு எழுந்து மெதுவா நடந்து கம்பிக்கிட்ட வர்றாங்க. அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு, ஏங்க, சத்தியமா நாங்க எந்த தப்பும் செய்யலங்க, எங்க பக்கம் நியாயம் பேச இங்க யாருமே இல்லையா அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்க. ரவுண்ட்ஸ் வர கான்ஸ்டபிள் அந்த பக்கம் வர்றாங்க. அங்க எந்த தப்புமே பண்ணலன்னு கோமதி அழுதுட்டு இருக்க. அந்த லேடி, ஏமா எம்பட்டு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏமா ஏமா, என் புருஷனும் பிள்ளைங்களும் என்ன பாடப்படுறாங்கன்னு தெரியலையேம்மான்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒரு பாடம் பட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க கான்ஸ்டபிள். ஏமா, அவங்கள அடிக்கலாம் மாட்டாங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கங்கிறாங்க அந்த லேடி. அடிக்கலாம் மாட்டாங்க, நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற அந்த லேடி கான்ஸ்டபிள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் மேடம் மேடம், ரொம்ப பயமா இருக்குங்க மேடம், பயமா இருக்கு அப்படின்னு பாவம் கோமதி ரொம்ப பயந்து போய் அழறாங்க. மறுபடியும் ரொம்ப அழுதுகிட்டு உள்ளர போறாங்க. கடவுளே கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற, கோவிலுக்கு போறதெல்லாம் இதுக்குதானா, அந்த விரதம் இந்த விரதம்னு ஒண்ணு விடாம இருந்தேனே அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு கடவுள்கிட்ட கோவமும் அழுகையுமா சண்டை போட்டுட்டு ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு மறுபடியும் உட்கார்ந்து அழறாங்க கோமதி. வீட்டுல ஒருத்தருக்கு கூட நிம்மதி இல்லாம போச்சே, ஐயோ ஐயோ, இனிமே என்னெல்லாம் பார்க்க போறனோ தெரியலையே அப்படின்னு நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. கோமதிக்கு உட்கார நடக்க தெம்பில்ல, ஆனா விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் அழுது ஓஞ்சி போய் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. விடாம அழுதுட்டு இருக்க கோமதிக்கு டக்குன்னு இருமல் வந்துடுது. அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே தண்ணி குடிக்கலான்னு போய் தண்ணியை மோக்க போறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா செஸ்ட் பெயின் வந்துருது. அப்படியே இருமிக்கிட்டே நெஞ்சில ஒரு கைய வச்சுட்டு தண்ணியை மொண்டு குடிக்கிறாங்க. வாயில ஊத்துன தண்ணி அப்படியே வழிஞ்சு வெளியே வந்துருது. கையில இருக்க டம்ளர் கீழே போய் சிதறி விழுந்து அரபூரா தண்ணி கொட்ட கோமதி நிக்க கூட முடியாம நில தடுமாறி சுயநினைவு இல்லாம அப்படியே செவரோட செவரா சாஞ்சிடுறாங்க. சுயநினைவு இல்லாம அப்படியே சரிஞ்சு கிடக்குற கோமதிக்கு கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம மனசு பாடாப்படுது. சே, இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. இறைவா, மனுஷங்களுக்கு எப்பவுமே நல்ல புத்தியை மட்டும் கொடு. இப்படி கொடூரமான மனுஷங்களெல்லாம் உலகத்துல படைக்காத நமக்கே வேண்டிக்கதான் தோணுது. இதுக்கெல்லாம் பாக்கியம் குடும்பமும் மயிலும் பயங்கரமா கஷ்டப்படணும். உலகத்துல என்னென்ன தண்டனை இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்மளால வேண்டாமே இருக்கவே முடியலங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.